அனைவருக்கும் வணக்கம். நெப்போலியன் மகன் தனுஷுக்கு நடந்த இந்த திருமணம் குறித்து இணையத்தில் ஒரு பட்டிமன்றமே நடத்தும் அளவுக்கு பேசப்பட்டு வருகிறது. நெப்போலியன் தன் மகனுக்கு திருமணம் செஞ்சு வச்சு ஒரு பொண்ணோட வாழ்க்கையே அழிச்சிட்டாருன்னு டாக்டர், சமூக ஆர்வலர், பத்திரிகையாளர் உள்ளிட்ட பலர் வெளியிட்ட பல திடுக்கிடும் தகவலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திருமணம் செஞ்சுக்கிட்ட நடிகர் நெப்போலியனின் மகனான தனுஷும் அக்ஷயாவும் நீண்ட நாள் சந்தோஷமாக ஒன்றாக பல குழந்தைகளை பெற்று வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தம்பதிகளை வாழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள். சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் நெப்போலியனுக்கு தனுஷ் மற்றும் குணால் என்ற 2 மகன்கள் உள்ளனர். அதில் மூத்த மகனான தனுஷ் தசை சிதைவு என்ற அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் இருக்கிறார். இந்தியாவில் பல சிகிச்சைகளை செய்த நெப்போலியன் அதில் பலனளிக்காததால் அமெரிக்கா சென்றார். பின்னர் மகனுக்காக சினிமா, அரசியல் என அனைத்தையுமே விட்டுவிட்டு அங்கே செட்டிலாகி விட்டார். இதையடுத்து நெப்போலியனுக்கு கடந்த ஜூன் மாதம் திருநெல்வேலியை சேர்ந்த அக்ஷயா என்பவருடன் மகனுக்கு நிச்சயம் நடந்து முடிந்தது. இதனைத் தொடர்ந்து மகனான தனுஷ் ஆசைப்பட்டதால் ஜப்பானில் தமிழ் முறைப்படி மிகவும் தடபுடலாக திருமணம் நடந்தது. இந்த திருமணத்தில் தமிழ் சினிமாவில் முக்கியமானவர்கள் கலந்து கொண்டனர். அதே போல ஜப்பானில் சவுத் இந்தியா உணவு பரிமாறப்பட்டு அனைவரையும் திக்குமுக்காட வைத்து விட்டார் நெப்போலியன். தனுஷுக்கு நடந்த இந்த திருமணம் குறித்து இணையத்தில் ஒரு பட்டிமன்றமே நடத்தும் அளவிற்கு பேசப்பட்டு வருகிறது. தனுஷுக்கு இந்த திருமணம் தேவையா என்றும், ஒரு பெண்ணின் வாழ்க்கையை சீரழித்து விட்டார்கள் என்றும், தனுஷால் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட முடியாது என்றும் பலவிதமான மோசமான கருத்துக்கள் இணையதளத்தில் பரவி வருகிறது. மகன் திருமணத்தை முடித்த கையோடு நெப்போலியன் தனியார் யூடியூப் சேனலான கலடாவுக்கு பேட்டியளித்தார். அந்த பேட்டியில் பேசிய அவர், என்னுடைய மகன் திருமணம் குறித்து ஒரு டாக்டர் மிகவும் மோசமாக கொச்சையாக பேசி வருகிறார். அதை கேட்கும்போது மனம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கிறது. பொதுவாக நான் செய்யும் உதவிகளை வெளியே சொல்ல மாட்டேன். நான் செய்யும் உதவி அதிகபட்சம் என் மனைவிக்கு மட்டுமே தெரியும். ஆனால் தற்போது அந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு வந்திருக்கிறேன். என் உயிர் தோழன் பாபு என்ற ஒரு நடிகர் இருந்தார். அவர் படப்பிடிப்பு தளத்தில் ஏற்பட்ட விபத்தில் காயமடைந்து அதன் பிறகு தவறான சிகிச்சை முறைகளால் மோசமான உடல்நிலைக்கு சென்று விட்டார். எழுந்து நடக்கக்கூட முடியாமல் பல ஆண்டுகள் படுத்த படுக்கையாக இருந்தார். அவருக்கு உதவி செய்யும்படி பொன்வண்ணன் என்னிடம் கேட்டார். அதன் பிறகு தொடர்ந்து 4 ஆண்டுகள் மாதம் மாதம் அவருக்கு பணம் அனுப்பி உதவி செய்து வந்தேன். அந்த நடிகர் யார் என்றால் என்னுடைய மகனை பற்றி படு மோசமாக பேசும் அந்த டாக்டரின் உறவினர் தான். தன்னுடைய உறவினர் ஒருவர் இப்படி மோசமான சூழ்நிலையில் இருக்கிறார். அவருடைய உடல்நலனில் அக்கறை செலுத்தாத நீங்கள், அவரை பற்றி கவலைப்படாத நீங்கள் இன்று என்னுடைய மகனை பற்றி கவலைப்படுகிறீர்களா? இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்களா என நினைக்கும் போது வேதனையாக தான் இருக்கிறது என நெப்போலியன் பேசியிருக்கிறார். அந்த மருத்துவர் வேறு யாரும் இல்லை, தனுஷ் குழந்தை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவர் என்று விமர்சித்த டாக்டரான காந்தராஜ் தான். தனுஷை நாங்கள் மருத்துவரிடம் அழைத்து சென்றபோது எங்களிடம் மருத்துவர் தனுஷ் சந்தோஷமாக இருப்பது தான் அவருக்கு மிகப்பெரிய மருந்து என்றும், எந்த குறையில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் சொன்னார். அன்றிலிருந்து தனுஷை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதுதான் எங்களது நோக்கமாக இருந்தது. அரசியலில் இருக்கும் சுகத்தை பார்த்துவிட்டு அதை விட்டு யாராலும் வர முடியாது. மீண்டும் மீண்டும் அதை அடைய வேண்டும் என்று தான் நினைப்பார்கள். ஆனால் நான் எனது மகனை பார்க்கும்போது அதெல்லாம் எனக்கு பெரிதாக தோன்றவில்லை. எனது பிள்ளைதான் எனக்கு பெரிதாக தெரிந்தான். அவன் வாழும் காலம் வரை எந்தவிதமான மனக்குறையும் இல்லாமல் வாழ வேண்டும். நம்மை இப்படி கவனிக்காமல் விட்டுவிட்டார்களே என்று சின்ன ஏக்கம் கூட அவன் பட்டுவிடக்கூடாது என்றார். திருமணம் முடிந்தாலும் இன்னும் 2 மாதங்கள் தனுஷுடன் தாங்கள் ஜப்பானில்தான் இருப்போம் என கூறியுள்ள நெப்போலியன், ஜனவரி மாதம்தான் ஜப்பானிலிருந்து கிளம்பி அமெரிக்காவுக்கு செல்ல உள்ளதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் இந்த டூரை முடித்து தாங்கள் அமெரிக்கா சென்ற பின்னர் அந்த நாட்டு சட்டத்திட்டத்தின்படி நாங்கள் தனுஷ் அக்ஷயாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண உள்ளதாக நெப்போலியன் கூறியும் இருக்கிறார். அவரின் இந்த பேட்டி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த திருமணம் குறித்து டாக்டரான காந்தராஜ் அளித்த பேட்டி ஒன்றில் அவர் கூறியிருப்பது என்னவென்றால், நெப்போலியன் திமுகவில் KN நேரு மூலமாக தான் சினிமாவில் அறிமுகமானார். அதன் பிறகு பல திரைப்படங்கள் நடித்து நல்ல நடிகர் என்ற பெயரையும் எடுத்தார். சினிமாவில் பிரபலமான பின்பு திமுகவில் இணைந்து MLA, MPயும் ஆனார். இதனை அடுத்து திடீரென பாஜகவில் இணைந்தார். அதன் பின் ஐடியில் தொழில் கவனம் செலுத்திய அவர் பெரிய IT கம்பெனி தொடங்கி பெரிய அளவில் சம்பாதித்தார். பின் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிவிட்டார். அதன் பின் இப்போதுதான் அவருடைய பெயரே பத்திரிகையில் வருகிறது. நெப்போலியன் மகன் ஒரு அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார். இந்த நோய் ஒரு ஆபத்தான நோய், ஒரு அரிய வகை நோய், பரம்பரையாக வரக்கூடிய நோய். இதற்கு ஆங்கில மருத்துவத்தில் எதுவும் செய்ய முடியாது. இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் 12 அல்லது 18 வயதிலேயே இறந்து விடுவார்கள்.
இவரோ 25 வயது இருப்பதே பெரிய சாதனை தான். இது பிறவிலேயே வரும் பிரச்சனை. இதற்காக தான் இப்போது கர்ப்பிணிகளுக்கு ஜெனட்டிக் கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டு குழந்தை குறித்து அனைத்தையுமே தெரிந்து கொள்கிறோம். அதனால்தான் இப்போது ஊனமுற்ற குழந்தைகள் பிறப்பதே குறைந்தும் உள்ளது. அவருக்கு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். இந்த நோய்க்கு அலோபதியில் மருந்து இல்லை. அதுபோல அவரால் இல்லற வாழ்க்கையிலும் ஈடுபட முடியாது. அவரது திருமணம் செய்து கொள்ளும் பெண் அவருடைய பெற்றோர்கள் இதை ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். சில பெண்கள் இது போன்ற ஊனமுற்றவர்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள். சில பெண்களோ விளம்பரத்திற்காக கூட இப்படி செய்வார்கள் என்று டாக்டரான காந்தராஜ் அந்த வீடியோவில் பேசியிருக்கிறார். மேலும் அறம் நாடு யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்துள்ள அரசியல் விமர்சகர் மற்றும் சமூக ஆர்வலரான கிருஷ்ணவேல் கூறுகையில், இந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்ததை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு திருமணம் எதற்காக செய்து வைக்கப்படுகிறது? ஆண் பெண் இருவருமே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தான் திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. சிலர் உடல் தேவை மட்டும்தான் வாழ்க்கையா, இரு மனங்கள் இணைந்தால் போதாதா என்று சொல்கிறார்கள். இந்த பேச்சு சினிமாவிற்கு மட்டும்தான் சாத்தியமாகும். வாழ்க்கைக்கு இது சாத்தியமாகாது. மாற்றுத்திறனாளியாக எழுந்து நடக்க முடியாத நிலையில் இருக்கும் அவரை கவனித்துக் கொள்ள ஒரு நர்ஸ் தான் தேவையை தவிர மனைவி இல்லை. பெரிய ஐடி நிறுவனத்தை நடத்தி வரும் நெப்போலியனால் ஏன் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? எதற்கு இந்த பொம்மை கல்யாணம்? இந்த கல்யாணத்தால் யாருக்கு என்ன பயன்? இது அந்த பெண்ணின் வாழ்க்கையை சீரழிப்பது என்பது எந்த வகையில் நியாயம்? அந்த பெண்ணின் சம்மதத்தோடு தான் திருமணம் நடந்திருக்கிறது என்கிறார்கள். முதலில் அந்த பெண் தானாக சம்மதித்தாரா, இல்லை நிர்பந்திக்கப்பட்டாரா, இல்லை எந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்த திருமணத்திற்கு அவர் சம்மதித்தார் என்பதை முதலில் பார்க்க வேண்டும். அந்த பெண் அக்ஷயாவால் தனுஷிடம் மனமிட்டு பேசக்கூட முடியாது. மனமிட்டு பேசுவதற்கு கூட ஆள் இல்லாத நிலையில் எதற்கு இந்த திருமணம்? இந்த திருமணத்தின் மூலம் எதை சாதித்தார் நெப்போலியன்? மேலும் இந்த திருமணத்திற்காக அந்த பெண்ணுக்கு பல கோடி ரூபாய் சொத்து எழுதி வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த சொத்தை வைத்துக்கொண்டு அந்த பெண்ணால் என்ன செய்ய முடியும்? இப்படி ஒரு திருமணத்தை நெப்போலியன் செய்ததற்கு பதிலாக தமிழ்நாட்டில் இது போன்ற குறைபாடு உள்ளவர்களுக்கு ஒரு மையத்தை ஆரம்பித்து இருக்கலாம், அல்லது தனுஷுடைய பெயரிலேயே ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து இருக்கலாம். அப்படி செய்திருந்தால் 10 தலைமுறைக்கும் நெப்போலியனின் மகன் பெயர் பேசப்பட்டு இருக்கும். தமிழ்நாட்டில் விடிவெள்ளியாக நெப்போலியன் இருந்திருப்பார் என்று சமூக ஆர்வலரான கிருஷ்ணவேல் அந்த பேட்டியில் பேசியிருக்கிறார். இவர்களின் திருமணம் குறித்து கிங் 24x7 என்ற சேனலுக்கு மூத்த பத்திரிகையாளரான தமிழா பாண்டியன் பேட்டி ஒன்றையும் அளித்திருக்கிறார். அப்போது பேசிய அவர், நெப்போலியன் மகனுக்கு தசை சிதைவு ஏற்பட்டதை அடுத்து சிகிச்சைக்காக அங்கு அமெரிக்கா செல்கிறார். பின் மகன் தனுஷுக்கு அந்த இடம் வசதியாக இருந்ததால் ஐடி தொழில், பண்ணை வீடு என அங்கே செட்டில் ஆகிவிட்டார். இப்போது தனக்கு பிறகு மகனை யார் கவனித்துக் கொள்வார் என்கிற கவலை வருகிறது. இதனால் அவரை கவனித்துக் கொள்ள ஒரு தாதி தேவை. ஆனால் தாதி நன்றாக கவனித்துக் கொள்வாரா என்று சொல்லவும் முடியாது. தற்போது நெப்போலியனுக்கு 1000 கோடியில் சொத்து இருக்கிறது. அதில் தனுஷ் மற்றும் அவரது சகோதரருக்கும் சொத்தை சரியாக பிரித்தால் 500 கோடி ரூபாய் சொத்து வரும். இதனால் அவரை பராமரிக்கும் தாதி எதை வேண்டுமானாலும் செய்வார் என்கிற பயம் நெப்போலியனுக்கு இருக்கிறது. இதனால் பராமரிக்கும் தாதியை மனைவியாக்கிவிட்டால் அவருக்கு தான் இந்த சொத்து வரப்போகிறது. இதனால் இருவருமே ஒருவருக்கொருவர் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்ற எண்ணத்தில் தான் நெப்போலியன் இந்த திருமணத்தை செய்து வைத்திருக்கிறார். இந்த திருமணத்தை அந்த பெண் அக்ஷயா, அவரது பெற்றோர் என அனைவரின் மனப்பூர்வமான சம்மதத்தான் நடந்துள்ளது. அந்த மணப்பெண் அக்ஷயா தனது இளமை, ஆயுள், அறிவு, ஆசை, உணர்வு என அனைத்தையுமே தனுஷுக்காக அர்ப்பணித்திருக்கிறாள். இது அந்த பெண்ணே விரும்பி உடன்பட்டு ஏற்றுக்கொண்ட திருமணம்தான். நெப்போலியன் அமெரிக்கா போனதே மகனுக்காக தான். இதனால் மகன் இருக்கும் வரை சந்தோஷமாக இருக்கட்டும் என்று நினைத்துதான் ஜப்பானே வியந்து போகும் அளவிற்கு திருமணத்தை நடத்தியுள்ளார் நெப்போலியன். ஆனால் இவர்களின் திருமணத்தை அமெரிக்கா சட்டம் அனுமதிக்கவில்லை. அதாவது அமெரிக்கா சட்டப்படி திருமணம் செய்து கொள்ளும் 2 பேருமே இல்லற வாழ்க்கையில் ஈடுபட தகுதியானவர்களாக இருக்க வேண்டும். அதாவது உடல் தகுதி இருக்க வேண்டும். அப்படி தகுதி இல்லாதவர்களின் திருமணத்தை அமெரிக்கா சட்டம் அனுமதிக்காது என்பதால் தான் ஜப்பானில் திருமணம் நடைபெற்றது. தன் மகன் ஆசைப்பட்டான், அதனால் தான் ஜப்பானில் நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம் என நெப்போலியனோ சொல்லி வருகிறார். ஜப்பானில் அமெரிக்கா போன்று எந்த சட்டமும் இல்லை. யார் யாரை வேண்டுமானாலும் திருமணம் செய்தும் கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் அமெரிக்கா ஜப்பானும் நேச நாடுகள் என்பதால் ஜப்பானில் நடந்த இந்த திருமணத்தை அமெரிக்கா அங்கீகரிக்கும் என்பதால் தனுஷின் திருமணமானது ஜப்பானில் நடத்தப்பட்டது. அதுதான் உண்மையான காரணம் என்பது போல பத்திரிகையாளரான தமிழா பாண்டியன் கூறியிருக்கிறார். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.